ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகை. அன்றைய தினம் பச்சரிசி கூட இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய சேர்த்து வைத்து நீங்க பூஜையில வைக்கும்போது சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். குலதெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி கூட என்ன இலை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் கஷ்டங்களும் தீர்ந்து மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதம் நல்ல மாதமாக அமைவதற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. மார்கழி மாதத்தோட கடைசி நாள் அன்றைய தினம் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நாம இதுவரைக்கும் பயன்படுத்தாத, இனிமே நமக்கு அது பயன்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை தீயில நெருப்புல போட்டு எரித்து, அது கூடவே நம்மளோட கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் எல்லா விதமான மனக்குழப்பங்களையும் சங்கடங்களையும் தீயில போட்டு எரிக்கணும். கண்டிப்பான முறையில சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத பொருட்களை நீங்க நெருப்புல போடலாம். ஆனா பிளாஸ்டிக் மாதிரியான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நெருப்புல போடாம அதை நீங்க குப்பையில தூக்கி போடலாம். அதுவும் போகி பண்டிகையை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடின பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை அப்படி தூக்கி போடக்கூடிய பொருட்கள் இல்லாதவங்களுக்கு உதவும். அதுவும் இந்த போகி பொங்கல் இது எல்லாமே மார்கழி மாதம் குளிர்காலத்துல தான் வரும். எவ்வளவோ ரோட்ல ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, போட்டுக்கிறதுக்கு உடை இல்லாம, போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒருவேளை பழைய பொருட்கள் துணிகளை இல்ல போர்வைகளை நீங்க நெருப்புல போடுறீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க போட்டு அதை எரிக்கலாம். இல்லனா சாஸ்திரத்துக்கு ஒன்று ரெண்டு பொருட்களை போட்டுட்டு மீதி பொருட்களை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுக்கறதும் மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும். நம்மளோட இப்ப ரீசன்ட் பதிவுல போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க நெருப்புல எல்லா பொருட்களையும் போட்டுட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்களை கலந்து தலையில திஷ்டி சுத்திட்டு நெருப்புல போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த ஒரு பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி தை மாதத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் வந்துட போகுது? எல்லா தமிழ் மாதங்கள் மாதிரியே அதுவும் தமிழ் மாதம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மார்கழியோட உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சூரிய பகவானோட அருளாலையும் மற்ற தெய்வங்களோட அருளாலையும் தை மாதத்துக்கு பிறகு எல்லா விதமான நாட்களும் சிறப்பான நாட்களா மாறுவதற்கான வழிவகையை நீங்க மார்கழியோட கடைசி நாளாக இருக்கக்கூடிய போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்துக்க முடியும். பகல் நேரங்கள்ல அதுவும் குறிப்பா அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பழைய பொருட்களை போட்டு எரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொருட்களை எரிச்சு முடிச்சதுக்கு பிறகு எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இயல்பா பண்ற ஒண்ணு. மாலை நேரங்கள்ல இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். போகி பண்டிகை அன்னைக்கு என்ன இறை வழிபாடு செய்யலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுதான். இருந்தாலும் புதன்கிழமையில போகி பண்டிகை வந்திருக்கிறதால முதல்ல விநாயகர் மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டு தெய்வம் மகமாயி, மாரியம்மன், அம்பாள் இவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணணும். குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில குலதெய்வத்துக்காக பிரத்யேகமா ஒரு தீபம் ஏற்றி வச்சு போகி பண்டிகை அன்னைக்கு வழிபடும் போது பிறக்கக்கூடிய தை மாதம் மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதத்துல சகல விதமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைத்து உங்க குடும்பமே குலதெய்வத்தோட அருளால ஓஹோன்னு இருக்கும். அந்த வகையில மாலை நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பச்சரிசி, அது கூட ஒரே ஒரு இலை. அந்த இலை என்ன இலைனா பல மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு இலைதான் வேப்பிலை. மகமாயி மாரியம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு இலை இந்த வேப்பிலை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு 1 அப்படின்னா 2 கைப்பிடி அளவு பச்சரிசி தேவை. போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க. அதனால போகி பண்டிகை அன்னைக்கு காலை நேரத்துல பச்சரிசியை நல்லா ஊற வச்சிடுங்க. எவ்வளவு நேரம் ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுட்டு பகல் முழுக்க நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். மாலையில ஒரு 6-7 மணிக்கு மேல பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஊற வச்சிருக்கீங்கல்ல பச்சரிசி, அத சுத்தமா ஒரு துளி கூட தண்ணி இல்லாம வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கு பிறகு அந்த பச்சரிசிய நல்லா மிக்சியில போட்டு பொடியா மாவா நுணுக்கிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நீங்க அரைக்க வேணாம். பச்சரிசி மாவு கடைகள்ல வாங்குறீங்கல்ல, அதுவே கொஞ்சம் ஈரத்தன்மையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பதத்துக்கு மாவிளக்கு மாவு பிசைவீங்கல்ல, அந்த மாவிளக்கு மாவு பதத்துக்கு அந்த பச்சரிசிய நன்றாக மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வேப்பிலை வேப்பிலை குறைந்தது 3, அதிகபட்சம் 5, 7ன்னு சொல்லி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே இந்த
அரிசி மாவுல சேர்ப்பதற்கான உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுமோ, இல்ல எவ்வளவு இனிப்பு நீங்க எடுத்துப்பீங்களோ, அந்த அளவுக்கான கெட்டி வெல்லம். கெட்டி வெல்லம் பயன்படுத்த முடியாதவங்க நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். கெட்டி வெல்லம் ரொம்ப விசேஷம். கடைசியா 2, 3 துண்டு ஏலக்காய். இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிதா உங்க வீட்ல தினமும் இருக்கக்கூடிய, ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். பச்சரிசிய ஊற வச்சு அத மாவா தயார் செஞ்சுக்கிறீங்க. 3லேருந்து 5 எண்ணிக்கை வேப்பிலை, ஒரே ஒரு கைப்பிடி அளவு கட்டி வெல்லம், கூட ஒரு 3லேருந்து 5 எண்ணிக்கையில ஏலக்காய். இப்ப என்ன செய்யணும்னா, அந்த பச்சரிசி மாவ அரைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல கெட்டி வெல்லத்த நன்றாக நசுக்கி, இல்ல இனிப்புக்கு நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கிற மாரி இருந்தா, அந்த சர்க்கரைய அந்த இனிப்ப அந்த பச்சரிசி மாவோட நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா ஏலக்காய் இருக்குல்ல, அதையும் நல்லா தூளாக்கி, பொடியாக்கி அந்த மாவோட கலந்து, கடைசியா வேப்பிலை 3லேருந்து 5 வேப்பிலைய முழு வேப்பிலையா போடாம, அந்த வேப்பிலைய 2, 3 துண்டுகளாக கிழித்து அந்த மாவுல கலந்து விட்டுக்கணும். இப்ப இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில உங்களோட குலதெய்வ போட்டோ சிலைக்கு முன்னாடியோ, இல்ல மகாலட்சுமி, மாரியம்மன் இது மாதிரி பெண் தெய்வங்கள் போட்டோ முன்னாடியோ வைத்து வழிபடலாம். சொல்லப்போனா கிராமப்புறங்கள் மட்டுமில்ல, பொதுவாவே நெறைய பகுதிகள்ல மக்கள் இந்த ஒரு மாவ துள்ளு மாவு அப்படிங்கிற அடிப்படையில, துள்ளு மாவு அப்படிங்கிற பெயர்ல தயார் செய்து, வீட்டு தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய நேரங்கள்ல இத வழிபாடுக்கு செய்வாங்க. நைவேத்தியமா வைப்பாங்க. கண்டிப்பான முறையில போகி அன்னைக்கு மாலை நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும்போது, இந்த துள்ளு மாவ வேப்பிலையோட சேர்த்து நீங்க பிரசாதமாக நைவேத்தியமாக தயார் செய்து, எல்லா விதமான பெண் தெய்வங்களுக்கும், உங்க வீட்டு தெய்வங்களுக்கும், குறிப்பா உங்களோட குலதெய்வத்துக்கும் படைக்கிற மாதிரி தயார் செஞ்சுக்கணும். அப்படி படைக்கும்போது உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த துள்ளு மாவு பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுலயும் மார்கழி மாதம் முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதம், அந்த மாரி நேரங்கள்ல உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும். ஒருவேளை இந்த துள்ளு மாவ தயார் செய்ய முடியல, அது செய்ய தெரியல அப்படின்னாலும், இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா? எல்லா பொருட்களையும் சாஸ்திரத்துக்கு சின்ன சின்ன கிண்ணத்துல பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, உங்க குலதெய்வத்த மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. கூடுமான அளவுக்கு இந்த துள்ளு மாவ தயார் செய்து, கண்டிப்பான முறையில இந்த மாவு கூட ஏலக்காயும், வெல்லம் சேர்க்கறது மட்டும் இல்லாம, வேப்பிலையும் சேர்த்து நீங்க வழிபடும்போது, உங்களுடைய குலதெய்வம் அதுல அமர்ந்து எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் உங்க குடும்பத்துக்கு சேர்ப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாரி தெரியும். இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த துள்ளு மாவ நீங்க குலதெய்வம், வீட்டு தெய்வம்னு சொல்லி எல்லாருக்கும் நைவேத்தியமா படைச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து இந்த பிரசாதமா எடுத்துக்கலாம். கோவில்ல, அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த ஒரு பலன் உங்க வீட்ல பூஜை அறையில உங்களோட குலதெய்வத்துக்கான மாவிளக்கு போட்ட பலனை நீங்க போகி பண்டிகை அன்னைக்கு பெற முடியுமாம். அதுவும் போகி பண்டிகை மாதிரி ஒரு மகத்தான நாள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு இது மாதிரி பண்ணும்போது, உங்க குலம் ஓஹோன்னு இருக்கும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள், தடைகள் நீங்கி நல்லதாக முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.